لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل والقرآن الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واتقوا يوما لا تجزي نفس عن نفس شيئا ولا يقبل منها شفاعة ولا يؤخذ منها عدل ولا ينصرون. وقال الله تعالى أيضا في آية أخرى يوم يفر المرء من أخيه وأمه وأبيه وصاحبته وبنيه. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. எல்லாரும் நம்மையெல்லாம் படைத்தாருகிற ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒருவனுக்கே அனைத்து புகழும் வருகிறார்கள். ஸலாத் என்னும் கருணை ஸலாம் என்னும் பேரென்றும் ஈருலக தலைவர் நபிகள் பெருமான் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்னவர்களின் வழி தொடர்ந்த அருமை சஹாபாக்கள் மக்கள் தாபிஈன்கள் தாபிஈன்கள் நாதாக்கள் சுஹதாக்கள் ஃபுகஹாக்கள் சாலிஹீன்கள் பெரியார்கள் அனைத்து பேர்கள் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மாவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி காத்திருக்கிற அனைத்து பேர்கள் மீதும் இறைவரின் பற்றால் அந்த கருணை மழை அன்பு மழை என்றென்றும் பொழியட்டுமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவனுடைய மகத்தான மாபெரும் அருளால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தோன்றிய ரபீஉல் அவ்வல் மாதத்தினுடைய 3வது வார முகாமில் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். உலகமெல்லாம் அருமை நாயகத்தினுடைய கருணையும் அவர்களின் கருணையும் அவர்களின் வாழ்வின் வரலாறுகளை எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை கியாமத்துடைய நாளையிலே இந்த உம்மத்துக்காக வேண்டி என்னவெல்லாம் செய்ய இருக்கிறார்கள் என்பது குறித்து ஒரு சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டுள்ளோம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத்துடைய நாளை என்று அதிகமான மனிதர்கள் நரகத்தின் பக்கம் தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் சில பங்குகள் மாத்திரமே சுவனத்தை நோக்கி செல்வார்கள் என்கிற நிலையில் இருக்கிற பொழுது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி எந்த வந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவெல்லாம் செய்கிறார்கள் என்பது குறித்து சஹீஹுல் புகாரி போன்ற கருத்துக்களில் ஹதீஸ்களில் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதற்கு அருமை நாயகம் குறித்து அவர்களின் கருப்புகள் குறித்து அவர்களின் புகழ் குறித்து வாழப்படுகிற மொழி செய்திகளில் வருகிற மறுப்புகள் அவைகளில் வருகிற சிறுக்கான சில வார்த்தைகள் என்றெல்லாம் சொல்வார்கள். சில வார்த்தைகளை காட்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் புகழ் பாடுகின்ற
பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவர்கள். அப்பொழுது இதற்கு மறுப்பாய் சொல்லக்கூடியவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் மாத்திரமே இந்த உலகத்தில் உண்டான அடியார்களின் பாவத்தை மன்னிப்பவர். அப்படி இருக்கிறபோது பெருமானாரை அல்லாஹ்வுடைய இடத்தில் கொண்டு போய் வைக்கலாமா? அது தவறல்லவா? அப்படி செய்தால் அதற்கு பெயர் ஷிர்க் அல்லவா என்றெல்லாம் சொல்வார். அம்பதொப்பார்கள் கதாயா என்ற வார்த்தைக்கு இன்னொரு பொருளையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதுல சிறு பாவங்கள் பெரும் பாவங்கள் என்று இரண்டு விதமான பாவங்கள் இருக்கிறது. பெரும் பாவங்களுக்கு கவாயிரு துருவம் என்றும் சிறிய பாவங்களுக்கு சவாயிரு துருவம் என்றும் சொல்லுவார்கள். பெரும்பாலான பாவங்களை மன்னிப்பவர்கள் என்றால் நாம் அவர்களை சுண்ணத்துகளை பின்பற்றாமல் விட்டுவிட்டிருந்தால் அவர்களுக்கு நாம் குறைவும் விளைத்திருக்கிறோம். அதே போன்று அல்லாஹ் மனிதனுக்கு செய்ய வேண்டிய சில ஹக்குகள் இருக்கிறது, மனிதன் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய சில ஹக்குகள் இருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது ஹுக்கூகுல் இபாத், ஹுக்கூகுல் இபாத், ஹுக்கூகுல்லாஹ் என்று இரண்டு வகைப்படுகிறது. அல்லாஹ்வுக்கு ஒரு மனிதன் துரோகம் இழைத்து விட்டால், பாவத்தை செய்து விட்டால் அல்லாஹ் மன்னித்து விடுவார். இன்னொரு வகை குற்றம் இருக்கிறது, அது அடியா மன்னித்தால் தான் அல்லாஹ் மன்னிப்பார். இது புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். என்ன? ஒரு மனுஷன் விட்டு நான் கடன் வாங்கி இருக்கிறேன், வாங்கிய கடனை அவனுக்கு நான் திரும்ப செலுத்தாவிட்டால் இப்பொழுது என்னை அவன் தான் மன்னிக்க வேண்டும். இந்த நேரத்தில் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். எனவேதான் ஹதீஸுகளில் இப்படி வருகிறது, நாளை கியாமத்துடைய நாளையில் சொர்க்கத்திற்கு போகிற பொழுது ஒரு கூட்டம் சொல்லும், எனக்கு இவன் எவ்வளவு தர வேண்டும். அவனை நன்மைகளை அல்லாஹ் அப்படியே பிரித்து கொடுத்து விடுவான். அந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது நாம் அடியானுக்கு செய்துவிட்ட பாவங்களை ஒன்றாக நாம் நபிகள் நாயகத்திற்கு மாறு செய்த நிறைய குற்றங்கள் உலகத்தில் உண்டு. சுண்ணத்துகளுக்கு மாற்றம் செய்வது பெருமானார் நம்மை மன்னிக்க வேண்டும். பெருமானாருக்கு அதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும். நான் ஒரு மனிதனை துன்புறுத்தி விட்டேன், அழித்து விட்டேன், கடன் பெற்று விட்டேன், கடன் கொடுக்க வேண்டும், இவரிடத்தில் நான் மன்னிப்பு கேட்க வேண்டும். நான் உனக்கு பணம் வாங்கிட்டு கொடுக்க முடியாம போது அதை பொருந்துக்குள் மன்னித்து கொள்ளும். இப்ப இவன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டா இதுக்கு ஷிர்க் ஆகுமா? ஷிர்க் ஆகாது. அதே போலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பாடப்படுகிற புகழ்பாக்கள், மௌலித் ஷரீஃப்களில் வருகிற வாசகங்களில் மட்டும்தான் அந்த வப்பார்கள் சதாயா. இது எந்த விதத்திலும் குற்றமாக ஆகாது. அதே மாதிரி மௌலித் ஷரீஃப்களில் வருகிற வார்த்தைகளில் மற்றொன்று என்ன வார்த்தை என்று சொன்னால், எலும்புகளை உயிர்ப்பிப்பவர்களே என்கிற ஒரு அர்த்தம். அப்ப அந்த பாடலின் வரிகளில் எலும்புகளை உயிர்ப்பிப்பவன் யார்? அல்லாஹ் மாத்திரம். சுன்னத்துல் ஜமாஅத்துக்கு மாற்றமான கூட்டம் சொல்வார்கள், உலகத்திலே ஒரு பொருளுக்கு உயிரை கொடுப்பதும் உயிரை எடுப்பதும் அல்லாஹ்வுக்கு உண்டான அதிகாரம். எலும்புகளை உயிர்ப்பிப்பவர் என்று நபிகள் நாயகத்துக்கு நீங்கள் எப்படி சொல்லலாம்? இது ஷிர்க், எனவே இது கூடாது என்று சொல்வார். அப்படியானால் நபிமார்களுக்கு அல்லாஹ் நிறைய அற்புதத்தை கொடுத்தானே, அந்த அற்புதங்களில் ஒன்று நபி ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுத்த அற்புதம் முஅஜிஸா. அவர்களுக்கு என்ன ஆற்றல் இருக்கிறது? குஷ்ட ரோகிகளை கை வைத்து அவர்கள் போதித்து விட்டாரோ தடவி விட்டாரோ அவர்களுக்கு ஷிஃபா கிடைக்கும். இரண்டாவது தன்மை இறைவனின் உத்தரவு கொண்டு அனுமதி கொண்டு மையீத்துகளை உயிர் கொடுக்கும் ஆற்றல் ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கொடுத்தான். மூன்றாவது அற்புதம் என்னவென்று சொன்னால், என்ன சாப்பிட்டு வீட்டில் என்ன சாப்பிட்டு வந்தீங்களோ அதை நான் அறிவிச்சு கொடுப்பேன்.
அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதங்களை ஒரு அற்புதம், இறந்து போன மையத்துகளை உயிர் கொடுத்து எழுப்பும் ஆட்களை அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுத்தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் அவர்களுக்கு அந்த ஆட்களை கொடுக்கிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஏன் அந்த ஆட்களை கொடுத்திருக்கிறார்? எனவே மௌலிது ஷரீஃபில் வருகிற வார்த்தைகளை ஷிர்க்குரிய வார்த்தை என்று எதை சொல்லுகிறோமோ அது ஷிர்க் அல்ல. அது ஷரீஅத்தினுடைய பார்வையில் ஹதீஸின் மொழியில் பார்த்தால் நிச்சயம் அவைகள் கூடும் என்பது மாத்திரமே தெரிகிறது. அவைகளில் தவறுகளை அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன அற்புதங்களை எல்லாம் இந்த உலகத்தில் செஞ்சிருப்பான், எவ்வளவு பெரிய அற்புதத்தை இந்த உலகத்துக்கு நிகழ்த்தி காட்டியிருப்பான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஷஃபாஅத் செய்கிற ஆட்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ரெக்கமெண்டேஷன் சிபாரிசு செய்கிற ஆட்களை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லாஹ் மறுமையிலே கியாமத்துடைய நாளையிலே எல்லா நபிமார்களுக்கும் அந்த ஷஃபாஅத்தை கொடுக்கவில்லை. நம்முடைய நபி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு மாத்திரமே அல்லாஹ் இந்த அற்புதத்தை கொடுத்திருக்கிறார். அல்லாஹ் ஒவ்வொரு நேர தொழுகையிலும் தொழுகைக்காக வேண்டி வாக்கு சொல்லப்படுகிற பொழுது அந்த வாக்குக்கு பிறகு ஓதக்கூடிய துஆக்களில் ஒன்று, யா அல்லாஹ் நபிகள் நாயகத்தின் ஷஃபாஅத்தை எங்களுக்கு தா அப்படின்னு அந்த வாக்கு துஆவில் வரும். அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாமத்தி வஸ்ஸலாத்தில் காயிமத்தி என்று தொடங்குகிற அந்த துஆ வாக்கு துஆவிலே ஷஃபாஅத் என்கிற வார்த்தைக்கு வருகிறது. ஹதீஸில் பதிவு செய்யப்பட்ட விஷயம். நாளை கியாமத்துடைய நாளையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்காக வேண்டி நரகத்திலிருந்து விடுதலையை பெற்று தந்து சுவர்க்கம் வரை அழைத்து செல்கிற பவரை ரெக்கமெண்டை சிபாரிசு செய்கிறார்களே அல்லாஹ் பெருமானாருக்கு வழங்கியிருக்கிறார். கியாமத்து எப்படி இருக்கும் நாங்கள் அடிக்கடி கேள்விப்படுகிற விஷயம். வாட்சரிக்கிற அல்லாஹ் ஒரு வசனத்தில் எப்படி சொல்றான், நீங்கள் ஒரு நாளை பற்றி சொல்லுங்கள். அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் என்று சொன்னால், ஒரு ஆத்மா இன்னொரு ஆத்மாவுக்கு, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு எந்த உதவியையும் செய்ய முடியாத அந்த நாளை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி அந்த நாளிலே யாருடைய பரிந்துரையும் சிபாரிசும் ஷஃபாஅத்தையும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத அந்த நாளை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அந்த நேரத்திலே நீரத்துக்கு மாத்திரமே பவர் எஃபெக்டுகள் உண்டு. முதல் ஜுசுவிலே அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்லுகிறான், வத்தகு யௌமல் லா தஜ்ஸி நஃப்ஸுன் அன் நஃப்ஸ். உலகத்தில் ஒரு மனுஷன் இந்த மனுஷனுக்கு எப்படி வேணா உதவி செய்யலாம், பணத்தால, படைப்பால, உதவியால, பரிந்துரைகளால, சிபாரிசுகளால நிறைய உதவிகளை செய்ய முடியும். ஆனால் பெற்ற தாயாகட்டும் தந்தையாகட்டும் வளர்த்த தந்தையாகட்டும் தன் உடன் பிறந்த சகோதர சகோதரி யாராக இருந்தாலும் சரி, உலகத்தில் மாத்திரமே பரிந்துரை சிபாரித்து நாளை கியாமத்துடைய நாளையிலே பெற்ற தாய்க்கு முன்னால் மகன் துடிக்கிற பொழுது கூட அந்த தாயினால் எந்த உதவியும் செய்ய முடியாது. அதான் கியாமத்துடைய நாள். தன் மகனுக்கு ஏதாவது ஒரு பிள்ளைக்கு ஆயிடுச்சுன்னா பெற்ற பிள்ளால தாங்கிக் கொள்ள முடியாது. ஆனா அவங்க நல்லா வாழுகிற வாழ்க்கையை பார்த்தா அந்த பெற்றவர்களுக்கு இருக்க சந்தோஷம் மாதிரி வேற யாருமே சந்தோஷம் இருக்காது. அவர்கள் படுகிற துன்பத்தில் இவர்களுக்கு துன்பம், அவர்கள் படுகிற இன்பத்தில் இவர்களுக்கு இன்பம். இது எங்க உலகத்தில் மாத்திரம்தான். நாளை மறு உலகத்தில் மறுமை நாளில் எந்த வேலை அங்க அப்படிங்க. அதே அந்த அர்த்தத்தை கொண்ட இன்னொரு வசனம் சொல்லுகிறது, வயலுள்ளே முத்தப்பின் என்று தொடங்குகிற சூரா 30வது சூரா. அதுல கடைசி அல்லாஹ் எப்படி படிக்கிறார், யௌம யக்ஃபுரு மர்ஹூமின் அஹி. ஒரு மனிதன் தன் உடன் பிறந்த சகோதரனை விட்டு விரண்டு ஓடுகிற நாளை என்று மறுமை நாளை சொல்கிறான். சகோதரன் மாத்திரமல்ல, வ உம்மிஹி தன்னை பெற்ற தாயை விட்டு விரண்டு ஓடுகிற நாள், வ அபீஹி தன்னை வளர்த்து ஆளாக்கிய தந்தையை விட்டு விரண்டு ஓடுகிற நாள்,
கொண்டு எல்லா மக்களும் நான் பெற்ற என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய சந்ததிகள் தான். நீங்க அத்தனை பேர் என்னுடைய பிள்ளைகள் தான். ஆனால் உங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்ய முடியாத, ரெக்கமெண்ட் சிபாரிசு செய்ய முடியாத ஒரு சூழலுக்கு நான் ஆளாக்கப்பட்டிருக்கேன். என்ன காரணம்? அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு உத்தரவை எங்களுக்கு போட்டான், எனக்கும் என் மனைவி அப்பாவும். என்ன உத்தரவு? லா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா ஃபதகூனா மினல் ஸாலிஹீன். உலகத்துல இந்த சொர்க்கத்துல எங்க வேண்டாலும் போய்க்கீங்க, நீங்க விரும்பியதையெல்லாம் சாப்பிட்டுக் கொள்ளுங்கள், சொர்க்கத்துடைய எல்லா இன்பத்தையும் அனுபவித்துக் கொள்ளுங்கள், எப்படி நினைக்கிறீங்களோ அப்படியெல்லாம் வாழ்ந்துங்க. ஆனா ஒரே ஒரு நிபந்தனை, கண்டிஷன் என்ன? இந்த மரத்துக்கு பக்கத்துல மட்டும் வரக்கூடாது. அதான் ஒரு மரத்தை சுத்தி காமிச்சு, இந்த மரத்தினுடைய கனிகளை நீங்கள் புசிக்க கூடாது, சாப்பிடக்கூடாது. மரத்துக்கு பக்கத்துல வந்தால் ஃபதகூனா மினல் ஸாலிஹீன், ரெண்டு பேர்களும் பாவம் செஞ்ச பாவிகளின் கூட்டத்தில் ஆகிவிடுவீர்கள். அப்படி சொன்ன பொழுது அந்த நேரத்தில் வரலாறுகளில் கேள்விப்பட்டிருக்கோம், ஷைத்தான் பாம்பு வடிவத்தில் தோன்றி சொர்க்கத்துக்குள்ளே பிரவேசித்து அவர்களுடைய மனதுக்குள் ஆசையை போட்டான் ஷைத்தான். ஃபவஸ்வஸ லஹும ஷைத்தான், ரெண்டு பேருக்கும் ஆசை வார்த்தை காமிச்சான் ஷைத்தான். அவன் மனசுக்குள்ள எப்படி ஆசை போட்டான்? லியுபதிய லஹுமா, ஆதமே அப்பாவே நான் சொல்ற மாதிரி கேட்டீங்கன்னா சொர்க்கத்தினுடைய இன்பம் உங்களுக்கு நிரந்தரமா கிடைக்கும், இல்ல கொஞ்ச காலத்தை அல்லாஹ் அந்த சொர்க்கத்திற்கு உங்களை வெளியேற்றிடுவான். அப்பொழுது யாரும் பசியவில்லை. ஷைத்தான் என்ன செய்யா, இப்படி பேசின வேலையால நாம யார்கிட்ட சாமி கொடுக்கணுமோ அவங்ககிட்ட சாமி கொடுத்து ஆட்டோமேட்டிக்கா வேலை நடக்கும். உடனே ஷைத்தான் இப்லீஸ் என்ன செய்கிறான், மனைவி அப்பா தனிமையில் இருக்கிறவள் அவர்களுக்கு ஆசை வார்த்தை காட்சி, உன் கணவர் ஆதத்தை போய் சொல்லு, பக்குவமா எடுத்து சொல்லு, இந்த கனியை மரத்தில் இருக்கிற கனியை சாப்பிட்டால் இந்த சொர்க்கத்தினுடைய இன்பம் நிரந்தரமாயிரும், கடைசி வரை இந்த சொர்க்கத்தில் இருக்கலாம், யார் அசைக்க முடியாது என்று சொன்ன பொழுது மனைவி அப்பாவும் அந்த ஆசை வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு விட்டார். கேட்ட மாதிரி கணவன்கிட்ட போய் சொல்லி கொடுத்தார். கணவரும் அந்த ஆசை வார்த்தைக்கு இறங்கி இரண்டு பேர்களும் சேர்ந்து அந்த கனியை புசித்த காரணத்தால் சொர்க்கத்தை விட்டு அல்லாஹ் அவர்களை வெளியேற்ற வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. அல்லாஹ் வெளியேற்றுகிற போது சொல்றான், எதற்காக வேண்டி வெளியில வந்தாங்க அப்படிங்கிறது நுட்பமான சில கருத்துக்களை தஃசீரில் எழுதுறான். லியுபதிய லஹுமா, மாபுரிய அன்மா, அது வரைக்கும் அவங்களுக்கு மர்மஸ்தானம் கிடையாது, ஆதமுக்கும் அப்பாவுக்கும். இன்னொரு விஷயம், அந்த அசிங்கங்கள் மலமோ ஜலமோ வெளிப்படுகிற இடமா சொர்க்கம் கிடையாது. நாம் உலகத்தில் எதையெல்லாம் சாப்பிடுமோ கழிவுகள் எல்லாம் கீழே வெளியேறி விடுவதா, அந்த கழிவை கழிக்கும் கழிப்பிடமாக சொர்க்கம் கிடையாது. அப்ப அதை சாப்பிட்ட காரணத்தால் அந்த அசிங்கங்கள் வெளிப்பட்டது. அல்லாஹ் சொன்னா அதற்கு உண்டான இடம் இது அல்ல, ஓ உலகத்துக்கு துன்யாவுக்கு செல், அங்கு போய் உன்னுடைய தேவை நிறைவேற்றிக் கொள், இப்பொழுது சொர்க்கத்தை விட்டு இறக்கப்படுங்கள் என்று வகுல்ல விபேதா பாவகுமா போ. என் உத்தரவை மீறின காரணத்தினால ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க எதிரியா தான் இருப்பீங்க. பாவகுமா பாதின் அதுக்குள்
என்ன அர்த்தம்? யார் நப்சுங்கிறா என்னுடைய நப்சு, எனக்கு ஏற்பட்ட விதியை, என்னுடைய நிலையை ஏற்பட்டு நான் தேசியப்பட்டு அழுகிறேன் அப்படின்னு சொல்லி யார் நப்சுங்கிற வார்த்தைகள் ஏன் நினைச்ச ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என் மனைவியே, என் மனைவிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுக்கலாமே. நான் பெற்ற என்னுடைய பிள்ளைகளே உங்களுக்கு என்ன நேர்ந்து அவங்க கேட்கலாமே. அப்படி எல்லாம் கேட்காமல் அவங்க கேட்ட வார்த்தை என்ன? யா நப்சி யா நப்சி. நபிமார்கள் என்றாலே மாசூம் மினதுனூப், பாவங்களை விட்டு பாதுகாக்கப்பட்டது. பாவங்களை அதிகம் செய்ய மாட்டார்கள், செய்வதற்கு நினைக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட நபிமார்களுக்கு மறுமையில் எந்த நிலை என்று சொன்னால் நம்முடைய நிலை எத்தாத்தோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கிறேன். அந்த நேரத்தில் அடுத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கையை வலிச்சாச்சு. அடுத்து என்ன செய்வாங்க? எல்லா மக்களும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் போவாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் போய் அவங்க கேட்பாங்க, நபியே நூஹ், அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு பரிந்துரை செய்யுங்கள், எங்களுக்கு சொர்க்கத்தை வாங்கி தாருங்கள், நரகத்திலிருந்து விடுதலை பெற்று தாருங்கள், அல்லாஹ்விடம் பரிந்துரை செய்யுங்கள் என்ற பொழுது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எந்த காரணத்தை சொல்லி தப்பித்தாரோ அதை நபிமார்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கையை வச்சுக்கணும். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் இப்படி ஒவ்வொரு நபிமார்களையும் போவாங்க. தன் வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வை காட்டி இதற்கு அல்லாஹ் எனக்கு என்ன நன்மை தரப்போகிறார் தெரியவில்லை. யா நப்சி யா நப்சி. எல்லா நபிமார்களும் தனக்கு ஏற்பட்ட நிலையை நினைத்து யா நப்சி யா நப்சி என்று ஓடுகிற பொழுது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் மாத்திரமே யா நப்சி என்ற வார்த்தை சொல்றாங்க. இதுல விசேஷமான ஒரு தகவல் என்னன்னா, எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் ஒரு ஆயுதத்தை கொடுத்தா என்ன துவா பிரார்த்தனை என்ற அற்புதமான கேடை எல்லா நபிமார்களும் பயன்படுத்தினார். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பயன்படுத்தினார்கள். எங்கே? இந்த உலகத்தில் அல்ல, நாளை கியாமத்துடைய நாளிலே இந்த உம்மத்துக்காக என்று துஆவை பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறார். ஒவ்வொரு நபி கேட்டா சில கட்டங்களில் மூசா அலைஹிஸ்ஸலாம் சில கட்டத்தில் எதிரி அழைக்க சொல்லி அவங்க வாசித்தாங்க. ஃபிரௌன் அழைச்சிட்டு இவருடைய அட்டகாசம் தாக்க முடியல, இவன் எல்லை மீறி போய் கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌன் அழைக்க சொல்லி அல்லாஹ்விடத்தில் செய்த துஆ குர்ஆனில் இடம்பெறுகிறது. இவர்கள் மாத்திரமல்ல, இப்படி நிறைய நபிமார்கள் தனக்கு ஒரு ஆபத்தான கட்டம் வருகிற பொழுது, துன்பம் வருகிற பொழுது அழிக்க வேண்டும் என்று துஆவை பயன்படுத்தினாங்க. ஆனால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திரமே உலகத்தில் எந்த கட்டத்திலும் அழிக்க வேண்டும் என்ற துஆவை பயன்படுத்துகிறார்கள். ஏன்? நாளை கியாமத்துடைய நாளையில் கூட அழிக்க வேண்டும் என்ற துஆவை பயன்படுத்தவில்லை. அவர்கள் சொல்லுகிற வார்த்தை துஆ என்ன? யா அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு ஹிதாயத்தை கொடு, யா அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு ஹிதாயத்தை கொடு, நரகத்திலிருந்து விடுதலை பெற்றுதா என்ற துஆவை தான் நாளை மறுமையில் பயன்படுத்துகிறார். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தில் கிரீடம் அணிவிக்கப்பட்டவர்களாம். ரொம்ப சந்தோஷத்தை உச்ச கட்டத்தில் அவங்க இருப்பான். நேரத்தில் ஓடி வருவாங்க சிலர்கள். யார் ரசூலல்லாஹ், உங்களுடைய உம்மத்து அந்த பக்கம் வெளியில எல்லா பக்கமும் ஒவ்வொரு நபிமார்களுக்கு போய் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, எங்களுக்கு பரிந்துரை செஞ்சு நரகத்திலிருந்து விடுதலையை பெற்று சொர்க்கத்துக்கு அழைத்து சென்று எல்லாத்திலையும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க இங்க இருக்கிறீங்க என்ற பொழுது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வார்கள்? தனக்கு அணிவிக்கப்பட்ட கிரீடத்தை கலட்டி வைத்துவிட்டு அவர்கள் வெளியே வருவாங்க. அவங்களுக்கு இந்த தராகத்துக்கு அருகில் வந்து நின்று கொண்டு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வார்கள். ஸஹீஹுல் புகாரியில் இப்படி இந்த நிகழ்வு பதிவு செய்யப்பட்டது. அல்லாஹ்விடத்தில் எப்படி கேட்பாங்க, யா அல்லாஹ் என் உம்மத்து நரகத்தை நோக்கி போக நான் சொர்க்கத்தில் இன்பத்தை அனுபவிப்பதா? எனக்கு அப்படி சொர்க்கத்தை இன்பம் வேண்டாம், எனக்கும் நரகத்தை கொடுத்து என்று பெருமானார் வெளியில் வந்து அல்லாஹ்விடத்தில் வந்தாராம். அவங்களுக்கு ஒரு தராகத்தின் அருகில் வந்து அல்லாஹ்விட துஆ செய்யும் போது எல்லா நபிமார்களும் நிலைமையும் சொல்லி காட்டுவார். அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாமிலிருந்து கடைசியா வந்த ஈசா மூசா அவருடைய காலம் வரைக்கும் எல்லா நபிமார்களும் தன்னுடைய கட்டத்தில் துஆவை பயன்படுத்தினார். அல்லாஹ் நான் எந்த கட்டத்திலும் துஆவை பயன்படுத்தவில்லை, நான் எப்பொழுதும் கேட்பது ஒரே வார்த்தை, ஏன் உலகத்தில் நினைக்க வேண்டுமானால் அழிக்க வேண்டும் என்று துஆ செய்வதாக இருந்தால் தாய்ப்புடைய நிகழ்ச்சியை நாங்கள் செஞ்சிருக்கோம். தாய்ப்பு மக்களை அழைத்து வரட்டிய பொழுது மலக்குமார்களுக்கெல்லாம் மலைகளுடைய பொறுப்புகள் சாட்டப்பட்ட மலக்கு வந்து கேட்ட துஆ என்ன? யா ரசூலல்லாஹ், யா முஹம்மத், நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், இரண்டு மலைகளுக்கு மத்தியில் வைத்து இவர்களை பொசுக்கி விடுகிறேன். ஒரு வார்த்தை இல்லையா, இரண்டு கைகளில் வைத்து அல்லாஹ்வுடைய துஆவை அழித்து விடுங்கள், அதற்கு அடுத்து நான் பார்த்துக்கிறேன் என்ற பொழுது நான் அந்த நேரத்தில்
வார்த்தை துஆ என்ன? அல்லாஹ் மௌத்திரிலே பூமி வைக்கிறார். இவர்கள் தெரியாமல் செய்து விட்டார்கள், இவருடைய பாவத்தை மன்னித்து விடு என்றுதான் அப்பொழுதும் துஆ செய்கிறேன். நான் இப்பொழுதும் கேட்கிறேன், இந்த மக்களுக்கு இதாயத்தை கொடு, இந்த மக்களை சொர்க்கத்தின் பக்கம் அழைத்து செல், இவர்களுக்கு சொர்க்கத்தை தான். இல்லை என்று சொன்னால் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை கியாமத்துடைய நாளையில் ஷஃபாஅத் செய்கிறார்கள் என்றால் அந்த பெருமானாருக்காக வேண்டி புகழ் பாக்கல் படிப்பது தவறு கிடையாது. சிறுவருடைய வார்த்தை கிடையாது, இணை வைக்கும் வார்த்தைகள் கிடையாது. எல்லா நண்பர்கள் என்ன வார்த்தைங்க? யாரசி யாரசி, என்னுடைய ரசை எனக்கு ஏற்பட்ட கை சேதமே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆனால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை மனுஷனிலே திருவிழா எழுப்பப்பட்டு அந்த தெருவில் வருகிறக்கூடிய நேரத்திலே அவர்கள் கேட்கிற வார்த்தை எந்த பிரச்சனையும், நான் பெற்ற என் பிள்ளை அன்பு மகள் பாத்திமா எங்கே அப்படிங்கிற போது கேட்கிறாங்க. காலமெல்லாம் இன்பத்திலும் துன்பத்திலும் பங்கெடுத்த மனைவிமார்கள் பெயரை சொல்லி, என்னுடைய மனைவி சத்தீதா எங்கே, என்னுடைய மனைவி ஆயிஷா எங்கே, என்னுடைய மனைவி முசல்மான் எங்கே என்றெல்லாம் கேட்க மாட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் போல கடைசி வரை அடிப்பதிலும் துன்புறுத்துவதிலும் எல்லா துன்பங்களையும் கொடுப்பதிலும் பங்கெடுத்துக் கொண்ட அபூபக்கர், உயிர் கொடுப்பதற்கு வந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இவர்கள் போன்ற சாமிகளுக்கு கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் சொல்லி அழைக்கிறார். யோசிச்சு பாருங்க, அவருடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆபத்தான அந்த வறுமையுடைய திடலில் கூட ஷஃபாஅத் செய்யக்கூடிய அந்த நேரத்தில் கூட எழுப்பப்பட்டு வருகிற கடைசி அந்த திடலில் கூட தன் மகளையோ மனைவியையோ தன் மக்களையோ தன் உடன்பிறந்த தன் கூட வாழ்ந்து கொண்டிருந்த தோழர்கள் சஹாபாக்களையோ யாரையும் பேசி சொல்லாமல் ஒற்றை வரியில் ஒரே வார்த்தையில் அவர்கள் கேட்கிற வார்த்தை யா உம்மத்தி யா உம்மத்தி, என் உம்மத்துக்கு ஏற்பட்டு விட்ட பேசியதுமே, என் உம்மத்தினர்களே வாருங்கள், உங்களுக்கு நான் பரிந்துரை செய்ய என்று சொல்லி அவங்களுக்கு ஒருவர் தலாகத்தை தருங்கள் என்று கொண்டு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்கள். சொன்னால் அந்த பெருமானாருக்காக வேண்டி நாம் எந்த அளவுக்கு ஸலவாத்துக்களை சொல்லியிருக்கிறோம், பெருமானாரின் சுன்னத்துகளை எந்த அளவுக்கு பின்பற்றி இருக்கிறோம் என்பதை ஒரு கணம் நம்மை நாம் யோசித்து பார்க்கிறேன். எனவேதான் ஒவ்வொரு நாளிலும் 5 வேளை பாங்கு சொல்லப்படுகிற பொழுது பாங்குக்கு பிறகு ஓதப்படுகிற துஆக்களில் யா அல்லாஹ் இந்த ஷஃபாஅத்துக்கு தகுதி பெற்றவர்களா இல்லையா, அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தாவத்தி தாமத்தி என்று தொடங்குகிற அற்புதமான இடம்தான். ஏன் அந்த பாங்குக்கு என்று உரித்தானவர்கள் உலகத்திலே அதில் பிலால் ரலியல்லாஹு பாங்குக்கு சொந்தக்கார பிலால் ரலியல்லாஹு தருந்த நலன் கொண்ட பெருந்த உடல் கொண்ட பிலால் ரலியல்லாஹு அபஷி என்று கேவலமானவர் என்று துரத்தப்பட்ட ஓரங்கட்டப்பட்ட பிலாலை இப்படியெல்லாம் கவலைப்படுத்துறாங்க. ஒரு கட்டத்தில் கேட்டார்கள் ஆரம்பியெல்லாம், நாங்க இத்தனை பெரிய பணக்காரங்களா இருக்கிறோம், நாங்க இவ்வளவு பெரிய உயர்ந்த வம்சத்தை சார்ந்த கபீலாவை சார்ந்தவர்களா இருக்கிறோம், ஆட்சி அதிகாரம் தான் எங்களுக்கு இருக்குது, இத்தனை பேர்களும் இருக்க போயும் எந்த பிலால் போய் கேவலம் இந்த பிலாலையா பார்த்து சொல்வதற்கு கொடுத்த கேட்கிறதுக்கு குரல் அருவருப்பா இருக்கு. நல்ல குரலும் இல்ல, உயர்ந்த குடும்பமும் இல்ல, அவர்கிட்ட எந்த பண காசும் இல்ல, இந்த பிலாலுக்கு நீ கொடுத்த என்று கேட்ட பொழுது கூட பிலாலுக்கு எல்லா மன்னர்களின் வாங்கி மோசை கேட்டதும் எல்லா மலக்குமாரும் சொர்க்கத்திலே பைத்துல் மாமூர் என்று சொல்லப்படுகிற அந்த இடத்துக்குள்ள ஒரு கட்டத்துல பாங்கை மாற்றி இன்னொருவர் சொன்னால் இன்னொருவர் பாங்கு சொன்ன பொழுது வானத்திலிருந்து மலக்கை இறங்கி வந்திருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யாரு சொல்ல இன்னைக்கு பாங்கு சொன்னாங்க கேட்கலையா சொல்லப்பட்டுச்சு பாங்கு இல்ல அங்க கேட்கல. அப்பொழுதுதான் அவருடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குரல் அருவருக்கு என்கிறீர்கள், ஆள் அருவருக்கு என்கிறீர்கள், நரம் அருவருக்கு என்கிறீர்கள், எந்த இதுவும் இல்லாத விழா அந்த விழாவுடைய குரல் ஒவ்வொரு நேரத்திலும் பார்க்க சொல்கிற போது சொர்க்கத்தின் கதவை தட்டி இருக்கிறது, பைத்துல் மாமூரின் கதவை தட்டி இருக்கிறது, சத்தம் அங்கே போகும். அந்த விழாவில் இருந்தால் எவ்வளவு அவங்க கணக்காக வேண்டியத அருமை நாயகத்துக்காக எவ்வளவு துன்பங்களை செய்கிறார். நாங்கள் அனைவரும் படிக்கிறோமே தாயத்திலே வாழ்க்கை வரலாறுகளை கேள்விப்படுகிறோமே, பாறை மணலில் கிடத்திலே நெஞ்சின் மீது பாறையை கல்லை வைத்துக் கொண்டு அல்லாஹ் என்று சொல்கிற வார்த்தை முதல்ல விடு உயிர் பிச்சை கொடுக்கிறோம். அல்லாஹ் என்று சொல்கிற வார்த்தையை வைத்து உனக்கு உயிர் பிச்சை கொடுக்கிறோம், படைச்சுக்கிறேன். அப்பொழுது பிலால் சொன்ன வார்த்தை சுடுகின்ற பாறை மணல், சாதாரண சுடு நம்மளால் தாங்க முடியாது. அரபு நாட்டு பாறை மணல் கொஞ்சம் அல்ல, அந்த கொதிக்கின்ற மணலிலே மல்லாக்கப்படுத்த வைத்து நெத்திலே பாறையை வைத்து அழுத்தி அத்தனை பேர்களும் கொடுமை விடுத்தி விடும். விழாவுக்கு எல்லாம் சொன்ன ஒற்றை வார்த்தை, ஒரே
போனாலும் பரவாயில்லை, நான் அகதும் அகது என்று சொல்கிற வார்த்தை விட மாட்டேன், என் உயர்ந்த ஈமானை இழக்க மாட்டேன் என்றெல்லாம் சொன்ன பிலால் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வுக்கு இவ்வளவு துன்பத்தை சகித்துக் கொண்ட, ஈமானுக்காக இவ்வளவு தியாகத்தை செய்த, முஜாஹதாவை செய்த பிலால் ரலியல்லாஹு நாளை கியாமத்துடைய நாளையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிற பொழுது பரிந்துரை செய்வது, எங்கே பிலால், பிலாலை கூப்பிடுங்கள். அந்த பிலாலின் வார்த்தை கூட அவங்க சொல்ல, ஆண் பெற்ற தன் மகளையோ கடைசி வரை இறுதி வரை இருந்த அந்த பிலாலுக்காக வேண்டியோ எந்த வார்த்தையை சொன்னாங்க, ஒரே வார்த்தை தெரியுமா? எல்லா நபிமார்களும் யா நஃப்ஸி என்று அழைக்கிற பொழுது அருமை நாயகம் மாத்திரமே யா உம்மத்தி என்று சொன்னார். அந்த ஷஃபாஅத்துக்கு தகுதி படைத்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். நரகத்தில் ஓடி விடுதலையாகி பெருமானாரின் கரம் பிடித்து சொர்க்கத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்றால் உலகத்தில் வாழும் காலமெல்லாம் நபிகள் நாயகத்தின் மீது அதிகம் சலவாத்துக்களை சொல்ல வேண்டும். நபிகள் நாயகத்தின் சுன்னத்துகளை முழுமையாக பின்பற்ற வேண்டும். எல்லாம் அந்த அப்துல்லாஹ்வே அருமை நாயகத்துடைய அந்த சிபாரிசுக்கும் ஷஃபாஅத்துக்கும் தகுதி படைத்த மக்களாக வல்லோருல்லாஹ் மனிதர்கள் ஆக்கி அருள்வாராக. ஆமீன் ஆமீன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். முன் சுன்னத் தொழுதார்கள் முன் சுன்னத் தொழுது